23ஆம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரே அப்படின்னேன். என்னடா வடிவேலு, என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, இந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க. அது ஏதோ குழுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான், ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்ல ஆடா போவார். தலைவர் தெரியாமல் இல்லை, உங்களுக்கு தெரியுமே. தெரியும் வாங்க. நான் போனேன், சமோனாரா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னாரு. ராஜாவுக்கு போட சொன்னார். அவர் போட்டவுடனே ஏயோ ராஜா குதிரையில் போக்குறாங்கிறாங்களாம் இல்லையா, அது என்னன்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில் என்னாரு, நீ ராஜா தானே என்று அவரை கலாய்க்கிறார். அப்படித்தாயா ஓ எம்ஜிஆர் அப்படின்னாரு. என்னைய சின்ன ஒரு வகுத்தை கலைச்சிருச்சு எனக்கு. ஓ எம்ஜிஆர். ஒரு தடவை 23ஆம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ கலைஞர் ஐயாட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஐயா சண்முகநாதன்ட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு. ஐயாட்ட அப்படின்னா பேசுகிறா என்ன கொடுத்துட்டார். உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார். எடுத்து அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரே அப்படின்னேன். என்னடா வடிவேலு, என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, இந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க. அது ஏதோ குழுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான், ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்ல ஆடா போவார். தலைவர் தெரியாமல் இல்லை, உங்களுக்கு தெரியுமே. தெரியும் வாங்க சொன்னார். உடனே இந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிகிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார், தயாரிப்பாளர் 23ஆம் புலிகேசி படத்துடைய தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்கிறார். நான் போனேன், 7 நிமிஷம் தான் டைம் கொடுத்தார். 22 நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு. சமோனாரா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னாரு. நம்ம ராஜாவுக்கு போட சொன்னார். அவர் போட்டவுடனே ஏயோ ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்களாம் இல்லையா, அது என்னன்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில் என்னாரு, நீ ராஜா தானே என்று அவரை கலாய்க்கிறார். வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார், அப்படித்தாயா ஓ எம்ஜிஆர் அப்படின்னாரு. என்னைய சின்ன ஒரு வகுத்தை கலைக்கிடுச்சு எனக்கு. ஓ எம்ஜிஆரா, ஓ எம்ஜிஆர் படத்தை அந்த காஞ்சி தலைவர் இருந்தப்போ அப்படித்தாயா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர். அது என்னால் பண்ண முடியலை, அப்புறம் அதை தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது 23ஆம் புலிகேசி. இம்சையரசன் 23ஆம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் பண்ணலைன்னா அது மார்ச்சரிக்கு போயிருக்கோம், அது நேராக பிறகு தான் போயிருக்கான். அவர்னால தான் அந்த படம் வெளியே வந்துச்சு, வெற்றி பெற்றுச்சு. அது மட்டும் இல்லை, கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும் போது முத அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாதன் சார் மூலியமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார்.